சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. அவரோட நடிப்பில் கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த கூலி திரைப்படம் கண்டிப்பாக தமிழ் சினிமாவோட 1000 கோடி கலெக்ஷன் படமாக இருக்கும் என்று நம்பப்படுது. அதைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 படமும் பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு வருது. ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் தலைவர் 173 இந்த படத்தை யார் எடுப்பாங்க அப்படின்ற கேள்வி மிகப்பெரும் கேள்வியாக வந்திருக்கு. ஒரு பக்கம் சூப்பர் ஸ்டார் இனிமேல் நடிக்க மாட்டார், அவர் ரிட்டையர் ஆகிறான்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டது. ஆனால் அதெல்லாம் கிடையாது, அவர் கடைசி வரைக்கும் நடிப்பார். சினிமான்றது நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது, சினிமா எப்போ நம்மளை விடுதோ அப்போ தான் நம்ம வெளியே போக முடியும் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து படங்களில் நடிப்பார் என அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் 173 படம் குறித்து ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது ஜனநாயகன் படத்தோட ஊட்டி ஷெட்யூல்கள் எல்லாம் வஞ்சனை இல்லாமல் முடித்து விட்டார் நம்ம எச் வினோத். இப்போ பிரேக்கில் இருக்கார். ஏற்கனவே விஜய் போர்ஷன்களை எல்லாம் முடித்துவிட்டு அவருக்கு ரெஸ்ட் கொடுத்து விட்டாராம். அவர் இல்லாமல் மற்ற ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்களை தற்போது போய்கொண்டிருக்கான். இப்போது ரெஸ்ட்டில் இருக்கும் எச் வினோத் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்திச்சிருக்காராம். ஆரம்பத்தில் ஏன் இந்த சந்திப்பு என பலர் அதிர்ச்சியில் இருந்தாங்க. ஆனால் இருவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவதா தெரியுது. ரஜினிகாந்தோட ஜெயிலர் படத்திற்கு பின்னர் இந்த கூட்டணி இணைய போகுது. எச் வினோத் ரஜினி மற்றும் அவரது மகள் சௌந்தர்யா ரஜினிகாந்தை சந்திச்சிருக்காரு. அவர் சொல்லிய அந்த ஒன்லைன் ஸ்டோரி சௌந்தர்யாவை கவர்ந்து விட்டதாம். இதனால் அதை டெவலப் பண்ண சொல்லி இருக்கிறாங்களாம். ஜனநாயகன் படத்தை முடிச்சு விட்டு வினோத் அதில் இறங்க இருக்காராம். ரஜினி தற்சமயம் இளம் இயக்குநர்களோட ட்ராவல் செஞ்சுட்டு வராரு. ஏற்கனவே விஜய் இயக்கிய இயக்குநர்கள் எல்லாரும் ரஜினியையும் இயக்கி விடுவாங்க. இதற்கு சரியான எடுத்துக்காட்டு லோகேஷ் கனகராஜ் தான். விஜயை வச்சு படங்கள் இயக்கிய பிறகு அவர் இப்போது ரஜினியோட கூலி படத்தை இயக்கி கொண்டிருக்காரு. அதை போல தான் ஜனநாயகன் படத்தை இயக்கி வரும் எச் வினோத் இப்போது ரஜினியையும் இயக்க போகிறாரு. வினோத்தை போலவே வீர தீர சூரன் படத்தோட இயக்குனர் SU அருண்குமாரும் ரஜினியை சந்திச்சிருக்காரு. அவரிடமும் ரஜினி கதை கேட்டிருக்காரு. அப்படி அடுத்தடுத்து நெல்சன், லோகேஷ், வினோத் என இளம் இயக்குநர்களோட ட்ராவல் செய்ய போகிறாரு நம்ம தலைவர். இதனால் ரசிகர்களும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. காரணம், ஏற்கனவே இருக்கிற டைரக்டர்ஸ் கூட கதை பண்ணி அது போர் அடிச்சு போச்சு. இப்போ புதுசாக இளம் இயக்குநர்களோட பண்ணும்போது வித்தியாசமாக இருக்கும். தலைவரையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக காமிப்பாங்க. அதனால் படமும் ரொம்ப ஹிட்டாகவும் பேன் இந்தியன் படமாக எடுப்பாங்க அப்படின்ற ஒரு ஆவல் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எச் வினோத்தா, SU அருண்குமாரா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.